Dell computer not working. Power supply பார்த்தீங்கன்னா CPU வேலை செய்யுது, ஆனால் டிஸ்ப்ளே வந்து வேலை செய்யல. orange லைட் வந்து, அதாவது பவர் பட்டனோட orange லைட் வந்து blink பண்ணி வேலை செய்யுது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த PC வந்து optiplex 790 Dell company, Intel Core i5 Windows 7. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பவரை வழங்கினோன்னே பவர் வந்து ஒன்றும் ஆகுதில்லை. பவர் பட்டனில் வந்து orange கலர் லைட் blink பண்ணுது. இதுக்கு என்ன ரீசன்னு சொல்லி பார்ப்போம். பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணி பார்ப்போம். லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சு. பவர் பட்டனில் வந்து லைட் வேலை செய்து கொண்டு இருக்குது, ஆஃப் ஆகுதில்லை. டிவிடி டிரைவை ஆன் பண்ணி பார்ப்போம், வேலை செய்தான்னு சொல்லி. அதுவும் வேலை செய்யலை. இப்போ நாங்கள் கவரை ரிமூவ் பண்ணி என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். பிசின்ற கவரை இது போல் ஓப்பன் பண்ணி பரிசோதித்து பார்ப்போம். நீங்கள் பார்க்குற வந்து பிசின்ற இன்சைட் வியூ. இப்போ இதில் வந்து இந்த பவர் ஆன் பண்ணால் ப்ரொசஸர் ஃபேன் வேலை செய்யணும். இப்போ நாங்கள் வந்து பவரை ஆன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொசஸர் ஃபேன் வேலை செய்யுது. இப்போ வந்து டிஸ்பிளே முன்னுக்கு வந்து பவர் சுவிட்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் orange லைட் வந்து பிளிங்க் பண்ணி வேலை செய்யுது. நீங்கள் யோசிக்கலாம், ப்ரொசஸர் ஃபேன் வேலை செய்யுது, லைட் வேலை செய்யுது, பவரில் எப்படி பிரச்சனை வரும்னு சொல்லி. இதில் வந்து இந்த பிசியில் வந்து orange லைட் வேலை செய்கிறதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கின்றன. அதை இன்னொரு வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மதர் போர்டில் ஃபால்ட் இருந்தாலும் பிசி வந்து ஒன்றும் ஆகாது. ப்ராசஸரில் பிரச்சனை இருந்தாலும் இதே மாதிரி yellow கலர் லைட் எரியும். ரேமில் பிரச்சனை இருந்தாலும், அதாவது லூஸ் கனெக்ஷன் டஸ்ட்டில் இருந்தாலும் orange லைட் வேலை செய்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகம். பவரை வழங்குகிற கனெக்டரில் லூஸ் கனெக்ஷன் இருப்பதன் காரணத்தாலும் பிசிபி வந்து வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபேனுக்கும் இந்த லைட்டுக்கும் எவ்வாறு வேலை செய்யுதுன்னு சொன்னால், பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 போல்ட் டிஃப்ரெண்ட் கோட் வேருக்கு போல்ட் வருது. அதில் ஒரு சில போல்ட் வராத காரணத்தால் வேலை செய்யாது. பிசிக்கு பவரை வழங்கி ஒரு முறை பரிசோதித்து பார்த்துட்டு ஃபால்ட்டான பவர் சப்ளையை எவ்வாறு ரிமூவ் பண்ணி புதிய பவர் சப்ளையை எவ்வாறு இணைப்பதுன்னு சொல்லி பார்ப்போம். பவர் சப்ளையை நாங்கள் மாற்றுவதற்கு முதல்ல ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். நாங்கள் மாற்றுகின்ற பவர் சப்ளை வேலை செய்தான்னு சொல்லி எவ்வாறு மெனுவலாக பரிசோதிப்பதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது க்ரீன் எல்இடி லைட் வேலை செய்யுதுன்னு சொன்னால் பவர் சப்ளை ஓகே. பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸாஸ்ட் ஃபேன் வேலை செய்யுதுன்னு சொன்னாலும் பவர் சப்ளை ஓகே. இப்போ நாங்கள் பிசியில் இருக்கிற பழுதான பவர் சப்ளையை எவ்வாறு மாற்றுதுன்னு சொல்லி பார்ப்போம். பிசியோட பவர் சப்ளையை இணைக்கப்பட்ட ஸ்க்ரூக்கள் இருக்குது. அந்த ஸ்க்ரூவை வந்து நாங்கள் முதல்ல அகற்றுவோம். பவர் சப்ளையிலிருந்து வருகின்ற கோட் வயர்கள், அதாவது மதர் போர்டில் இணைக்கப்பட்டிருக்க பகுதியிலிருந்து கிளிப்புகளை நாங்கள் முதல்ல அகற்றிக்கொள்ளுவோம்.
பிரேமில் வந்து வயரை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கிளிப்புகள் இருக்குது. அந்த கிளிப்புகளின் வழியாக நாங்கள் வயரை அகற்றிக் கொள்ளுவோம். இப்போ மதர் போர்ட்டோடு இணைக்கப்பட்ட எல்லா வயரையும் நாங்கள் அகற்றியாச்சுது. எவ்வாறு பவர் சப்ளையை மாற்றுன்னு சொல்லி பார்ப்போம். இரண்டு பவர் சப்ளையும் ஒரே சைஸ் தானான்னு சொல்லி ஒரு முறை பரிசோதித்து பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 முறை அளவு. நாங்கள் புதிதாக மாற்றுவதற்காக வேண்டப்பட்ட பவர் சப்ளை வந்து கம்பெனி வந்து டிஃப்ரெண்ட். முதல்ல இருந்தது வந்து டெல் என்ற ஒரிஜினல் பவர் சப்ளை. அளவுகள் சரியாக இருக்குது, போல்ட் எல்லாம் சரியாக இருக்குன்றபடியாக நாங்கள் வந்து அதை மாற்றுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கேபினில் இருக்கிற அந்த லொக்கில் பொருந்தக்கூடிய மாதிரி நாங்கள் இந்த பவர் சப்ளையை வந்து இதே போல் வச்சு முன்னோக்கி ப்ரெஸ் பண்ணும்போது பவர் சப்ளை கேபினோட கனெக்ட் ஆகும். கேபினோட நாங்கள் பவர் சப்ளையை ஸ்க்ரூ மூலம் டைட் பண்ணுவோம்.
கபினோட நாங்கள் பவர் சப்ளை இணைச்சாச்சுது. பவர் சப்ளைலேருந்து வர்ற பவர் கேபிள் கனெக்டர் 24 பின் வயர்களை நாங்கள் மதர் போர்ட்டோட இணைப்போம். பவர் கேபிளை நாங்கள் மதர் போர்ட்டோட இணைச்சாச்சுது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கார்ட் டிஸ்க்குரிய பவர் கேபிளையும் டேட்டா கேபிளையும் இணைச்சிட்டு கபினோட ஹார்ட் டிஸ்கை வந்து நாங்கள் இணைப்போம். நாங்கள் பவரை வழங்கி ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பவர் சப்ளையோட நாங்கள் கோட்பேரை இணைச்சாச்சுது. இப்போ சுவிட்ச் ஒன்னா ப்ரெஷர் ஃபேன் வேலை செய்யுது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரஞ்சு லைட் வேலை செய்யலை. பவர் பட்டனை ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ பவர் பட்டனில் வந்து ப்ளூ கலர் லைட் வேலை செய்யுது, ஆரஞ்சு லைட் வேலை செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரஞ்சு லைட் வேலை செய்யலை, ப்ளூ கலர் லைட் வேலை செய்யுது. டிவைஸின் எல்லா லைட்டும் வேலை செய்யுது. ப்ராசஸர் பேனுமே வேலை செய்யுது. பவர் சப்ளை ஓகே. இப்போ இந்த மிஷினில் என்ன ஹோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் சப்ளை. பிசியில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளையில் வந்து க்ரீன் லைட் தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்குது. இதே போல் வேலை செய்துன்னு சொன்னால் பிசி ஓகே, பவர் சப்ளை ஓகேன்ற அர்த்தம்.
கேபின் கவரை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் சம்பந்தமான வீடியோக்களை நான் இன்னொரு வீடியோவில் பதிவேற்றுகின்றேன். பார்த்து பயன்பெறுங்கள்.